அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய தீன்தாரிகளே, ரமலானை பெற்றோம், அதில் எதை கற்றோம் என்ற தலைப்பில் 3வது நாளாக சில நிகழ்வுகளை நாம் பார்க்க இருக்கிறோம். நம்மில் அதிகமான நபர்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறோம், நான் அதிகம் நோன்பு நோற்று விட்டேன், அதிகம் தொழுது விட்டேன், அதிகமாக தான தர்மங்களை வழங்கி விட்டேன், நான் ஹஜ் செய்து விட்டேன், நான் அதிகமான வணக்க வழிபாடுகளை செய்து விட்டேன். எனவே இந்த அமல்கள் எல்லாம் என்னை சொர்க்கத்திற்குள் அழைத்துச் செல்லும் என்பதாக ஒட்டுமொத்தமாக எல்லா நம்பிக்கைகளையும் நம் அமல் மீது வைக்கிறோம். ஆனால் மாறாக அந்த நம்பிக்கையை அமல் மீது மட்டும் வைக்காமல் படைத்த ரப்பிடத்தில் அதை ஒப்படைக்க வேண்டும். ரப்பே ரஹ்மானே, நான் ஏதோ என்னால் முடிந்த அளவு தொழுதிருக்கிறேன், என்னால் முடிந்த அளவு வணக்க வழிபாடுகளை செய்திருக்கிறேன் ரஹ்மானே, அதிலே குறைகள் இருக்கத்தான் செய்யும் ரஹ்மானே, அதையெல்லாம் நிறைவு செய்து என்னுடைய அமல்களை எல்லாம் நீ ஏற்றுக்கொள்வாயாக என்பதாகத்தான் அல்லாஹ்வின் மீது, அல்லாஹ்வின் ரஹ்மத்தின் மீது முழுமையாக நம்பிக்கை வைக்க வேண்டும். அவ்வாறு நம்பிக்கை வைத்தோம் என்று சொன்னால் அதுதான் நம்மை சுவர்க்கத்திற்குள் அழைத்துச் செல்லும். அன்பிற்குரியவர்களே, குறிப்பாக இந்த நோன்பு நமக்கு கற்றுத்தரக்கூடிய பாடம் என்னவென்று தெரியுமா? இந்த ரமலான் நமக்கு கற்றுத்தரக்கூடிய பாடம் என்னவென்று தெரியுமா? நம்மின் மீதோ அமல் மீதோ நம்பிக்கை வைக்காமல் ஒட்டுமொத்தமான நம்பிக்கையை அல்லாஹ்வின் மீது வைக்க வேண்டும். அன்பிற்குரியவர்களே, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், லவ் நூதிய யௌமல் கியாமத்தி, மறுமை நாளையிலே அழைக்கப்பட்டால், இன்னன் நாஸ குல்லஹும் ஃபில் ஜன்னா இல்லா ரஜுலன் வாஹிதா, எல்லா மனிதர்களும் சுவர்க்கத்திற்குள் நுழைந்து விடுங்கள், ஒருவர் மட்டும் சுவர்க்கத்திற்குள் நுழையக்கூடாது என்பதாக சொல்லப்பட்டால், லஹஷீது அன் நகூன அனஹுவ, அந்த ஒரு நபராக, சுவர்க்கத்திற்குள் செல்லாமல் வெளியே நிற்கக்கூடிய அந்த ஒரு நபராக நான் இருப்பேனோ என்பதாக, நான் அஞ்சுகிறேன் என்பதாக உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் செய்த அமல்கள் மீது நம்பிக்கை வைக்கவில்லை, தன் மீது நம்பிக்கை வைக்கவில்லை, தன்னுடைய ஆட்சியின் மீது நம்பிக்கை வைக்கவில்லை. சுவர்க்கத்தை கொண்டு சோபனம் கூறப்பட்டாலும் கூட உமர் இப்னு கத்தாப் அவர்கள் அவற்றின் மீது எல்லாம் நம்பிக்கை வைக்காமல் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்தார்கள். ரப்பே ரஹ்மானே, நான் என்னால் முடிந்த அளவு நன்மைகளை செய்திருக்கிறேன், என்னால் முடிந்த அளவு ஆட்சியை நல்ல முறையில் செய்திருக்கிறேன், என்னால் முடிந்த அளவு மக்களுக்கு நல்ல நல்ல காரியங்களை எல்லாம் செய்திருக்கிறேன், வணக்க வழிபாடுகளை எல்லாம் செய்திருக்கிறேன். ரப்பே ரஹ்மானே, அதில் குறைகள் இருந்தால் ஏற்றுக்கொள் என்பதாக ஒட்டுமொத்த நம்பிக்கைகளையும் அல்லாஹ் மீது வைத்தார்கள். அப்படிப்பட்ட நம்பிக்கையை தான் நாமும் வைக்க வேண்டும். அல்லாஹு தஆலா தன் தேன் திருமறையிலே சொல்லுவான், வமன் யதவக்கல் அலல்லாஹி ஃபஹுவ ஹஸ்புஹ், யார் ஒருவர் அல்லாஹ்வின் மீது முழுமையாக நம்பிக்கை வைப்பாரோ அந்த நபருக்கு அல்லாஹ்வே போதுமானவன் என்பதாக அல்லாஹ் தன் தேன் திருமறையிலே சொல்லுவான். எனவே நம்மின் மீதோ நாம் செய்கின்ற அமலின் மீதோ நம்பிக்கை வைக்காமல் ஒட்டுமொத்த நம்பிக்கையும் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். ரப்பே ரஹ்மானே, நான் செய்த அமல்கள் குறைவுதான் ரஹ்மானே, நான் தொழுத அமல்கள் குறைவுதான் ரஹ்மானே, குறைவாக தான் தான தர்மங்களை வழங்கி இருக்கிறேன். எனவே என்னுடைய அமல்களில் குறைகள் இருந்தால் அதையெல்லாம் நிறைவு செய்த ரப்பே, என்னை சுவர்க்கத்தில் அழைத்துச் செல் என்பதாக ரப்பிடத்தில் மன்றாட வேண்டும். அவ்வாறு மன்றாடுகின்ற பொழுது அல்லாஹு தஆலா அவற்றை ஏற்றுக்கொள்வான், சுவனத்தை தருவான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.